ஜெஃப்ரி எப்ஸ்டைன் யார் இவன் ஆக்சுவலா? வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கிட் கேம்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்கல்ல. அது வந்து என்ன பண்ணுவாங்க வந்து பெரிய பெரிய எலைட்ஸ் எலைட்ஸ்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. எத வேடிக்கை பார்ப்பாங்கன்னா, புவர் பீப்பிள்ஸ வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. புவர் பீப்பிள வந்து ரெக்ரூட் பண்ணி, ஆ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கேம் மாரி ஒண்ணு வச்சு, அது வந்து ஒரு ஒரு ஆளா செத்து போய் கடைசில ஒருத்தவன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்றது தான் ஒரு இந்த ஒரு ஸ்குட் கேமோட ஒரு கதையா இருக்கும் ஆக்சுவலா. இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து அந்த புவர் பீப்பிள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாய்ங்க. அந்த ரிச் எலைட்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அதே மாரி தான் இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிறவன் வந்து சிறுமிகளையும், சிறுவர்களையும் வந்து கடத்திட்டு போயி ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் அந்த மாரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கான். அங்க இருக்கிற வந்து பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் ஐ மீன் லைக் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். யார் யார் அந்த பிக் ஷாட்ஸ் அப்படின்ட்டு. பில் கிளின்டன் இருக்காங்க, எலான் மஸ்க் இருக்காரு, பிரின்ஸ் ஆண்ட்ரூ, பில் கேட்ஸ், இன்னும் ஸ்கார்லெட் ஜான்சன் அவெஞ்சர்ஸ்ல நடிச்ச ஸ்கார்லெட் ஜான்சன் பேர் இருக்கு அதுல. ஈவன் நம்ம பாரத பிரதமர் மோடி பேருமே அதுல இருக்கு. அதனால தான் இப்ப இந்தியாவிலேயே பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருக்கு ஆக்சுவலா. ஸ்குட் கேம் வெப் சீரிஸ் மாரியே இதுல வந்து சில வந்து சிறுமிகளையும், சிறுவர்களையும் வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ரொம்ப பெரிய இந்த விஷயம். சும்மா வந்து கிட்னாப் மட்டும் பண்ணல. கிட்னாப்பும் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வந்து அந்த வந்து ஐலேண்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, இது இந்த மாரி வேலைகள்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இத வந்து பிரெயின் வாஷ் பண்றதுல முக்கியமான ஜெஃப்ரி எப்ஸ்டைன தவிர முக்கியமான ஒரு ஆள் பார்த்தோம் அப்படின்னா, அவரோட மனைவி கஸ்லின் மேக்ஸ்வெல்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. அவங்களும் வந்து இந்த பிரெயின் வாஷிங் அப்படிங்கிறதுல வந்து சிறுமிகள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இதுல கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து குறிப்பா ஈடுபட்டிருக்காங்க. பெண்களுக்கு எதிரி பெண்கள் அப்படிங்கிற ஒரு அப்படி கூட நம்ம இத பார்க்கலாம் ஆக்சுவலா. அவங்களும் ஒரு பெண்ணாவே இருந்துகிட்டு இந்த மாரி ஒரு வேலைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்டின்னா, ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்திருக்கு அப்டின்னா, பில் கேட்ஸ் வந்து ஒரு ரஷ்யன் லேடிய வந்து கூட இருந்ததால, அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய். எஸ்டிடி அப்டிங்கிற ஒரு நோய். செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்திருக்கு. ஹெச்ஐவி கிடையாது. ஆ இது வந்து ஒரு மாதிரியான ஒரு 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 டிசீஸ் வந்து வைல் ஹேவிங் செக்ஸ் அந்த வந்து இது வந்து அந்த டிசீஸ் வந்து ஒரு பில் கேட்ஸ்க்கு வந்திருக்கு. அத வந்து ரொம்ப நாட்களா தன்னோட மனைவி கிட்ட மறைச்சிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அவங்க மனைவிக்கே தெரியாம ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் குடுத்து, இது வந்து கொஞ்சம் மறைச்சிருந்திருக்காரு. ஆனா, ஃபைனலி அது தெரிஞ்சு போயி 2021ல டிவோர்ஸும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நாங்க சொல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. பில் கேட்ஸ பத்தினது. இது சும்மா ஒரு சாம்பிள் தான். இதே மாரி நெறைய வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பெரிய பெரிய பிக் ஷாட்ஸோட நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம எப்ஸ்டீனோட ஐலேண்ட்ல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த ஃபைல்ஸ்ல இருக்கு. முக்கியமா வந்து ஜார்ஜ் புஷ் வந்து ஒரு ரிச்சுவலிஸ்டிக் சாக்ரிஃபைஸ் ஒண்ணு பண்ணாராம் ஆக்சுவலா. வித் அ பாய் ஆக்சுவலா. அந்த ஒரு சின்ன பையன் கூட தே ஹேட் லைக் செக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அது தே கால்ட் இட் ரிச்சுவலிஸ்டிக் சாக்ரிஃபைஸ். அதாவது என்ன சொல்றது? இப்போ வந்து இந்த லியோ படத்துல பண்ணாங்கல்ல. சஞ்சய் தத் வந்து அவன் பொண்ணையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நரபலி மாரி குடுப்பாங்க. அதே மாரி ஒரு ஒரு தே ஹேட் செக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த பாயோட அது பண்ணதுல ஒரு ரிச்சுவலிஸ்டிக் சாக்ரிஃபைஸ் மாரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி நம்ம பார்த்துக்கிறதுனா, ஒரு மொத்த அமெரிக்காவும் வந்து கம்ப்ளீட்டா இதுல வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இந்த அளவுக்கு வந்து தானே ஒரு சூப்பர் பவர்ன்னு சொல்லிக்கிற ஒரு கண்ட்ரி, கேபிட்டலிசம் அப்படிங்கிறது தான் ஒரு காவுன்னு சொல்லிக்கிற ஒரு கண்ட்ரில வந்து இந்த மாரி ஒரு மோசமான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதுக்கு மேலேயுமே நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து இறந்து போயிட்டதாலேயே வந்து இது என்னன்னா, இங்க அவனுக்கு கீழ இருந்தவன்லாம் இப்ப சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருப்பான். அவன் எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரில இருக்கலாம், நம்ம கண்ட்ரிலயே இருக்கலாம், நம்ம சிட்டிலயே இருக்கலாம், நம்ம டவுன்லயே இருக்கலாம், ஏன் நம்ம ஸ்ட்ரீட்ல கூடயே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா இத வந்து இன்னும் நாம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இனிமே ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்தியாலயே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2019லேருந்து 2022ல வந்து 13,00,000 பேர் காணோம். 1,00,000 வுமென்ஸ் வந்து அதுல காணோம் அப்படிங்கிற வந்து ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து இத நம்ம இன்னும் சீரியஸா அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையா இருக்கு. ஸோ கமிங் பேக் டூ திஸ் மோடி சினாரியோ அதுல நாம வந்தோம் அப்படின்னா, அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறதா த வயர் வெப்சைட் வந்து சொல்லுது. என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்குது அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கு வந்து அனில் அம்பானி ஒரு மெசேஜ் அனுப்புனாராம். என்ன மெசேஜ் அனுப்புனா, லீடர்ஷிப் வாண்ட்ஸ் டூ சி யூ அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேட் பண்றதாவும் அந்த ஃபைல்ல சொல்லப்படுது. இது எத ரெஃபர் பண்றதுன்னா, மோடி அண்ட் ட்ரம்போட மீட்ட வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் எப்ஸ்டைன் வந்து ட்ரம்ப்புக்கு மெசேஜ் அனுப்புறாராம். மோடி இஸ் சென்டிங் சம்மன் டு சீ மீ அப்படிங்கிற ஒரு மெசேஜ அனுப்புறாராம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் வச்சு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அக்யூசேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வர கேள்வி அப்படிங்கிறது இதுல என்ன என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மோடி.
அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடர், மக்களோட ஒரு பீப்புளுக்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து யார் கூட ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கன்விக்டட் செக்ஷுவல் செக்ஸ் அஃபெண்டர் கூட வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்காரு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? அதுவும் இல்லாமல் இதை வந்து யாரை வச்சு பண்ண வைக்கிறாங்கன்னா, அனில் அம்பானியை வச்சு பண்ண வைக்கிறாரு. இது வந்து எப்படி யார் இப்போ வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து யார் ரெப்ரஸன்டேட்டிவ்னா ஒரு பிஸ்னஸ், அதுவும் ஒரு பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. இது அகைன் இது வந்து யாருக்கு நீங்கள் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த ஒரு பிக்கர் சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அனில் அம்பானியாக தான் இருக்காரா? ஏன் நம்ம ஜெய்சங்கர் அந்த கண்ணுலேருந்து மின்னல் விடுற ஜெய்சங்கர் வந்து இல்லையா உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவாக? அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வந்து மோடியோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கார். இந்த நேஷனல் மீடியா, இந்தியாவோட நேஷனல் மீடியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லா விஷயத்துலையும் அமைதியாக தான் இருப்பாங்க, இதுலேயும் அமைதியாக தான் இருக்காங்க. என்னென்னா கிட்டத்தட்ட வந்து அந்த டேரிஃப் விஷயத்துலேயே வந்து மோடிஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன் நம்ம மதன் கௌரியே போட்டிருந்தானே, மோடி வந்து இனிமேல் வந்து சைனாவோட வந்து பண்ணுவார், நமக்கு வந்து இது தேவையில்லை, பிரிக்ஸ் மாநாடுகளை வந்து எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைச்சு சைனாவோட தான் இனிமேல் டீலே வச்சுப்பார், யூஎஸ்ங்கிற ஒரு கண்ட்ரியை நம்ம வந்து அப்படியே உதறி தள்ளிடலாம் அப்படின்லாம் ஒரு பெரிய வீடியோலாம் போட்டான். அது மோடி அதே டோனில் தான் அங்கே நார்த் இந்தியன் மீடியாலையும் நடந்துச்சு ஆக்சுவலாக அந்த டைமில். ஆனால் இப்போ எப்ஸ்டீன் கூட பேருங்க மென்ஷன் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை நார்த் இந்தியன் மீடியாஸில். இதை வந்து யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ராஜ்தீப் சர்தேசாய் இந்தியா டுடேல இருந்தவர், அவர் வந்து கேள்வியாக கேட்டிருக்காரு, இதே ராகுல் காந்தி பண்ணியிருந்தா இது வந்து இதே மீடியாஸ்லாம் வாய் மூடிட்டு சும்மா இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சிருக்காரு. நமக்குமே அந்த கேள்வி இருக்குது. கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஆனால் வந்து இதே அமைதி மட்டும் நிலவும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷுவராக தெரியுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்துட்டதாலேயே சில அவங்களும் அக்யூஸ் மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்காங்க, யாருமே கன்விக்டட் கிடையாது. பேர் வந்ததாலேயே அவங்க எல்லாருமே வந்து சில யூகேல சேர்ந்தவங்க, மற்ற கண்ட்ரீஸில் சேர்ந்த லீடர்ஸ்லாம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதை இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இங்கே நடக்கவே நடக்காது. அது என்ன, அது ஏதோ வந்துடுச்சு, இப்போ மக்கள்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க போயிடுவாங்க. இன்னொரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, டேரிஃபை பற்றி வந்து திரும்ப திரும்ப ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டப்பெல்லாம் வாய மூடிட்டு, அதாவது லேட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இப்போ வந்து எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து மோடி நேம் வந்தோடனே உடனே வந்து ஒரு குவிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து இல்லை, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படி ஒரு இது வந்து தப்பான செய்திகள் அப்படின்ட்டு உடனே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வருது. இந்த வந்து இந்த அர்ஜென்சி ஏன் அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. உடனே வந்தோடனே ஒரு ஒரு அர்ஜென்சி ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சைலன்ஸ், அப்போ இருந்த சைலன்ஸுக்குமே நமக்கு வந்து ஒரு அதாவது டேரிஃப் விஷயத்தில் இருந்த சைலன்ஸுமே நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. இது எல்லாமே வந்து மோடி வந்து யூஸிங் அகெயின்ஸ்ட் யார் ட்ரம்ப் வந்து யூஸிங் அகெயின்ஸ்ட் மோடியா, இது இந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து இங்கே வருது. ஓகே, ஃபைனலாக இதான் எப்ஸ்டீன் செத்து போயிட்டான், இங்கே வந்து எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து இன்னும் அவன் எப்ஸ்டீனுக்கு கீழே அவன் வந்து ஒரு புரோக்கராக இருந்திருக்கான், சென்டர் பாயிண்ட்டாக இருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கான். இப்போ வந்து எப்ஸ்டீன் கீழே 1000 பேர் இருந்திருப்பான். இப்போ அவன் எல்லாமே ஃப்ரீயாக அங்கே வேலை பார்த்துருந்துருப்பான். இப்போ வந்து ஃப்ரீயாக இருந்திருப்பான். அது எதுவுமே வந்து இன்னும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இந்தியாவில் வந்து மிஸ்ஸிங் கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாம தான் இனிமேல் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு 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 இதுதான் நமக்கு வந்து தோணுதே தவிர வந்து இதை வந்து இவங்க இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து பீப்புள் பாலிட்டிக்ஸாகவே இருக்காது அப்படிங்கிற ஒரு 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 பயங்கரமான ஒரு கோவத்தை தான் நமக்கு அது ஏற்படுத்துது. நாம் இந்த அரசியல்வாதிகளையும் இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களையும் நாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம், நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அவங்களே பெரிய அபியூசஸாகவும் அவங்களே பெரிய குற்றம் பண்ணுற கிரிமினல்ஸாகவும் இருக்கிறத வந்து நாம் இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு வந்து முழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இருக்கிற இந்த நிதர்சனம். ஸோ இதை வந்து இதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பீப்புள்ஸே வந்து இதை வந்து இன்னும் நம்ம டீப்பாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது நீங்கள் பார்த்து ரொம்ப ஒரு 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 டிஸ்டர்பிங்கான ஒரு ரிலேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ் மோர், ஈவன் இன் கமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மெசேஜுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோட நெக்ஸ்ட் நாம் வருவோம்.